கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 29ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கார். இன்றைய மன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ தயவு. செல்ல குழந்தைகளே, இதற்கான விளக்கத்தை பார்க்கலாமா? மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து நடந்து அவர்களுடைய தேவைகளை பார்த்து இரக்கம் காட்டும் அன்பான மற்றும் மென்மையான மனிதர்களோடு இருக்கவே எல்லாருமே எப்போதும் விரும்புவாங்க. அப்படிப்பட்ட தயவும் மென்மையான குணமும் எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சிருக்கும். இந்த மென்மையான தயவு என்பது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அகாப்பே என்று அழைக்கப்படும் உன்னதமான நிபந்தனை இல்லாத அன்பின் ஒரு மிக முக்கியமான பகுதியாகும். அதாவது உண்மையான அன்பு இருக்கும் இடத்துல இந்த மென்மையான தயவு கண்டிப்பா இருக்கும். நாம் மற்றவர்களிடம் காட்டும் மென்மையான வார்த்தைகளும் அன்பான செயல்களுமே ஆவியின் கனியாகிய தயவு ஆகும். எனவே செல்ல குழந்தைகளே, கடினமான குணம் இல்லாமல் எல்லாரிடமும் அமைதியாகவும் மென்மையாகவும் பழகுவதே ஒரு நல்ல கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு அழகா இருக்கும். மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்தாமல் எல்லாரிடமும் மிகுந்த தயவோடும் மென்மையோடும் பழகி எப்போதும் நம்முடைய தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளாக வாழ பழகிக்கல வேணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு மட்டுமல்ல, என்னைக்குமே யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் எல்லாரிடமும் மிகுந்த தயவோடும் மென்மையோடும் பழகி தேவனுடைய பிரியமான நல்ல பிள்ளைகளாக வாழ்வதை குறிச்சு மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே செல்ல குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. God bless you. Bye bye.